வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். இந்த பிரியாணி பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இந்த முட்டையை கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டு அப்படி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரைஸில் போட்டு தம் பண்ணி குக்கரில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? எக் பிரியாணி தேவையான பொருட்கள்: முட்டை 5 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1.5 நம்பர், ஜிஞ்சர் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், தயிர் 125 ml, முழு கரம் மசாலா தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 150 ml, கீ 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். அப்படி ரொம்ப நேரம் ஊறினா உங்களுக்கு டம்ப் பண்ணும்போது டெக்ஸ்சர் மாறும். அதனால தான் கரெக்டாக 20 மினிட்ஸ் வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த முட்டையை ஜஸ்ட் லைட்டாக வறுக்க போகிறோம். அதாவது கொஞ்சம் இந்த பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடர் எல்லாமே 1 by 1 போட போகிறோம். மஞ்சத்தூள், இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், தனியா பவுடர். ஸோ இந்த மாதிரி இந்த மசாலாலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணால், வேக வச்ச முட்டையை இதில் போட்டு டைரெக்டாக இதை பேனில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இது பேசிக்காக எதுக்காக கேட்டால், அந்த சீசனிங், அந்த காரம், உப்புலாம் தெரியறதுக்காக. இப்போ உப்பு, கொத்தமல்லி ரெண்டுமே போட்டிருக்கேன்ல. போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த மசாலா ஃபஸ்ட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் டேரெக்டாகவும் முட்டை போடலாம் ரைஸில் வேக வைக்கும்போது, ஒன்றும் தவறுனால. ஆனால் இந்த மாதிரி போடும்போது அந்த முட்டையில் கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை வேக வச்ச சைடு, அதாவது வெள்ளை கரு இருக்க சைடில் ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா போடுறோம். நீங்கள் நேராக போடலாம். எதுக்காக இந்த வெள்ளை கருவில் ப்ளஸ் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் மட்டும்தான் அந்த சீசனிங் கரெக்டாக வராது. ப்ளெயினாக முட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போடுறோம். 1 by 1 இதில் போட்டு ஜஸ்ட் லைட்டாக பேன் டாஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் 1 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணலாம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா, அந்த முட்டை எல்லாமே டுகெதர் வேகிறதுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுறோம். வேறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு ஃபைனலாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த மசாலா அந்த முட்டையோட கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த எண்ணெய் லைட்டாக ஃபைனலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரைஸில் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக போட்ட பிறகு டைரெக்டாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மேஸ் இதெல்லாம் தாளிப்பாக நம்ம போட்ட பிறகு வெங்காயம் போட போகிறோம். இந்த முழு கரம் மசாலா அதிகமான குவான்டிட்டி போட வேண்டாம். 1 போட்டால் போதும். சரிங்களா? இப்போ இந்த வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பச்சை மிளகாய் 2லேருந்து 3 போட்டாலே காரம் அதிகமாக இருக்கும். ஆனால் நான் யூஸ் பண்ணிக்கிறது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ என்ன கேட்டால், 7 மடங்கு பூண்டுனா 3 மடங்கு இஞ்சி இருக்கணும். சில பேர் ஈக்குவல் குவான்டிட்டி போடுவாங்க. ஆனால் இந்த ரேஷியோவில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வதங்கி வரணும். அதுக்கு பிறகு தான் நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த தக்காளி நீங்கள் கட் பண்ணும்போது ஃபைன் சாப் பண்ணலாம். ரஃப்பாக தான் கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், டேரெக்டாக இப்போது கொத்தமல்லி, புதினா, சில்லி பவுடர் இதெல்லாம் போடலாம். இப்போ புதினா கொஞ்சம், இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி. இதே பிரியாணி பண்ணும்போது அந்த அடுப்பு ஆன் பண்ணாமல் வெங்காயம், அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா போட்ட பிறகு ஆயில் போட்டு லைட்டாக சோத்தை பண்ணாங்க. அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. இப்போ சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக தயிர் ஆட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு தண்ணி. சில பேர் பிரியாணிக்கு தனியா பவுடர், மஞ்சத்தூள்லாம் போடுறாங்க. நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பில்லை. இது ஒரு பேசிக்கான ஸ்டைலில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வெறும் சில்லி பவுடர் போட்டு தயிர், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா அந்த வாசனையிலேயே நீங்கள் தம் கட்டினா அந்த ரைஸ் சூப்பராக வரும். அதனால தான் நிறைய மசாலா போடாமல் கரெக்டான மசாலா போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணுங்கள்.
பிரியாணி பண்ணுறது பல வகை இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரியாணி இருக்குது. ஸோ அதனால் இங்கே கரெக்டாக தேவையானக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி இது யூஸ் பண்ணுறேன் 1க்கு 1.25, அதாவது எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1.25 அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதே டைமில் அரிசி ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா மட்டும் போதும். பாஸ்மதி ரைஸ் நான் என்ன பிராண்டு யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா இந்தியன் கிளாசிக் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பிராண்டுக்கும் கொஞ்சம் வேரியன்ஸ் வரும், அதனால் நீங்கள் இந்தியன் கிளாசிக் பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை வேறு எதனா பிராண்டு கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஜோல், அதாவது இந்த மசாலா என்ன சொல்லுவாங்க, ஜோல் சொல்லுவாங்க. தின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். தின்னா ரைஸ் உதிரியாக வரும். அதனால் தெளிவாக உங்களுக்கு தின்னான ஜோல் ரெடி பண்ணி முடித்த பிறகு ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணுறோம். இந்த அரிசியை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த முட்டையை இதில் போட்டு டம்ப் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸி. இதே நீங்கள் டேரெக்டாக டம்ப் பண்ணால் கொஞ்சம் தண்ணியோட அளவு மாறும். அதனால் குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த முட்டை ரெடி ஆச்சுல, இந்த முட்டையை போட்ட பிறகு வேணுன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு டேரெக்டாக நம்ம மூடியை போட்டு குக் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். மீடியமான ஃப்ளேம் கரெக்டாக 3 விசில், அதிகமான விசில் வேண்டாம். அதே டைமில் ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ண வேண்டாம். இப்போ கரெக்டாக இந்த மாதிரி 3 விசில் விட்டுருங்க. இப்போ இந்த விசில் எடுத்த பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான முட்டை பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கே நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் மசாலாலாம் போட்டு எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் ஜஸ்ட் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அந்த தம்மை உடச்சி நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதே டைமில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு நீங்கள் இருங்க, ரைஸ்னும் நல்லா உதிரியாக வரும். இன்றைக்கி அருமையான ஸ்டைலில் முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டு கிச்சன் போங்க, ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வெங்காய பச்சடியை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.